Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் ஃப்ரை தான் வந்து செய்ய போறோம். இதுல நம்ம அடிஷனலா ஒரு பொடி செஞ்சு ஆட் பண்ண போறோம். அதோட டேஸ்டே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, இந்த 4ஐயும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அப்போ நம்ம வந்துட்டு அடுப்புலேருந்து இதை எடுத்துடலாம். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. இது நம்ம செப்பரேட்டாக எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல ஒரு வாசனையும் இருக்குது. இப்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் இடிச்சுக்கோங்க, அல்லது அம்மியில் அரைச்சோம்னா இன்னுமே பார்த்திங்கன்னா வாசனையும் சுவையும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த சின்ன உரலில் இன்றைக்கி வந்துட்டு தட்டிக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும் அப்படிங்கிறது கிடையாது, லைட்டாக கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இதை வந்துட்டு ரெடி பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மஷ்ரூம் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்குனது இது கூட சேர்த்துடலாம். இப்போது தக்காளியும் இதில் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். வெங்காய தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸையும் எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இது மசாலா கூட நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன்.
200 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்துட்டு மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. மஷ்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகியிருக்கு. மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த மசாலா தூள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இது அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த தூள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணும்போது அந்த வாசனையும் சுவையும் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த வாசனை பார்த்திங்கன்னா மாறாமல் அப்படியே நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி இருக்கும்போது இதை வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து நல்லா அந்த மஷ்ரூமில் பிடிச்சிக்கும். அந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சும்மாவே அப்படியே கூட சாப்பிட்லாம், அல்லது வந்துட்டு சாதத்துக்கு சைடிஷாக வச்சும் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மசாலா தூள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.